ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியோடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். தற்போது தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் சூடுபிடித்துள்ளன. 3 மாகாண சபைகள் நடத்தப்பட உள்ளன. இதில் குறிப்பாக கிழக்கில் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து தமிழ் பேசும் மக்களின் ஆர்வம் அல்லது அவதானம் திரும்பியுள்ளது. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். இலங்கை கடற்படை அதிகாரியை திருப்பி விரட்டுகிறது கனடா அரசு. போர் குற்றச்சாட்டுகளை இவரது அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டமைக்கு காரணம் என்ற பிரதான தலைப்புடன் உதயன் இன்று வெளிவந்துள்ளது. போர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள இலங்கை கடற்படையில் பணியாற்றிய உயர் தமிழ் அதிகாரி ஒருவரின் அரசியல் தஞ்ச கோரிக்கையை நிராகரித்து அவரை நாடு கடத்துமாறு உத்தரவிட்டுள்ளது கனடிய நீதிமன்றம். கமாண்டர் நடராஜா குருபரன் என்ற இலங்கை கடற்படை அதிகாரியே மேற்படி அரசியல் தஞ்ச கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டவர் ஆவார். இலங்கை கடற்படையின் அட்மிரல் தரத்திற்கு 3 நிலைகள் கீழாக பணியாற்றியுள்ள முன்னாள் கமாண்டர் குருபரன் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட எண்ணிலடங்காத பொதுமக்கள் கொல்லப்பட்ட கொடூர போர் முடிந்த காலப்பகுதியான 2009 ஜூனில் ஓய்வு பெற்றிருந்தார். 2009 ஆகஸ்ட் 4ஆம் திகதி தனது மனைவி பாமினி குருபரன் மற்றும் 2 பிள்ளைகளான மயூரன் கிருஷாந்தி ஆகியோருடன் கனடாவில் இவர் அடைக்கலம் கோரினார். இவர் இலங்கை அரச ஆதரவு குழுக்கள் மற்றும் போராளிகள் தொடர்பாக தாம் அச்சம் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் குடிவரவு அதிகாரிகள் இவர் உண்மையான அகதி அல்லர் என்றும் மனித குலத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தவர் என்றும் தெரிவித்துள்ளனர். இவரது மேன்முறையீட்டை சமஷ்டி நீதிமன்றம் கடந்த ஜூன் 13ஆம் தேதி நிராகரித்தது. இதனால் இவரும் இவரது குடும்பத்தாரும் தற்போது இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் நிலையில் உள்ளனர். இலங்கை படைகள் கொடூரங்களை புரிந்துள்ளதை உறுதி செய்துள்ள இந்த நீதிமன்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. 10,000 கணக்கான காணாமற் போதல்கள், நிறுவனமயப்படுத்தப்பட்ட சித்திரவதைகள் தொடர்பாக அறிக்கையில் அடங்கியுள்ள விரிவான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இலங்கை கடற்படையை உள்ளடக்கிய இலங்கை பாதுகாப்பு படைகள் இலங்கையின் பரந்துபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதலுக்கு உதவியாக இருந்துள்ளன என்று தனது 50 பக்க தீர்ப்பில் நீதிவான் ஜான் ஓ கியூ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கனடிய தமிழ் காங்கிரஸ் பேச்சாளர் டேவிட் பூபால பிள்ளை, இலங்கை கடற்படையினரின் போர் குற்றங்களை இந்த நீதிமன்றம் தீர்ப்பு உறுதி செய்துள்ளது எனவும் இதுகுறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளதாக உதயனின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் அச்சத்தால் இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர், ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தகவல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை அகதிகள் தொடர்ந்தும் ஆஸ்திரேலிய கரையை நோக்கி படையெடுத்து வருவதாகவும் தமது நாட்டில் துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாலேயே இவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு படையெடுப்பதாகவும் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று முன்தினமும் 2 பதினென்ம வயதினர் உள்ளிட்ட 37 ஆண்களுடன் சங்சன புக்தா 4 என்ற மீன்பிடி படகு கிறிஸ்துமஸ் தீவை சென்றடைந்தது. இதனுடன் சேர்த்து கடந்த ஜூன் 24ஆம் திகதிக்கு பின்னான 9 நாட்களில் கிறிஸ்துமஸ் தீவு மற்றும் கொக்கோஸ் தீவுக்கு 6 படகுகளில் இலங்கையில் இருந்து மொத்தம் 353 அகதிகள் சென்றுள்ளனர். கடைசியாக வந்த படகில் இருந்தவர்களுடன் சேர்ந்து கிறிஸ்துமஸ் தீவில் தற்போது 1475 அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மிரா கப்பலில் இந்தோனேஷியாவில் தடுத்து வைக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்காக காத்திருக்கும் நிமால் என்ற தமிழ் அகதி இலங்கையில் தமிழர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இலங்கையின் வடகிழக்கில் துன்புறுத்தல்கள் தொடர்கின்றன. அங்கு பல பிரச்சனைகள் உள்ளதால் தான் உயிராபத்துள்ள பயணத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியா நோக்கி தமிழ் அகதிகள் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டவாளரான என்டின் ரோல் இந்த கருத்து உண்மையானது என ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர இந்திய போலீஸ் நிலையம் முன் ஈழத்தாயும் 3 குழந்தைகளும் தீமூட்டி தற்கொலை முயற்சி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சென்னை புழல் போலீஸ் நிலையம் முன்பாக பெண்ணொருவரும் 3 குழந்தைகளும் தமது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீமூட்டி தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் சிறைச்சாலை அருகில் காவங்கரை இலங்கை தமிழர் முகாம் செயற்பட்டு வருகிறது. இந்த முகாமில் நீண்ட காலமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வெள்ளை வாகனத்தில் வந்த போலீசார் அங்கிருந்த 6 இளைஞர்களை வண்டியில் ஏற்றி கொண்டும் அந்த இளைஞர்கள் வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்களையும் தங்களது வாகனத்தில் எடுத்துக்கொண்டும் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தி காவங்கரை முகாமில் உள்ளவர்களுக்கு தெரிய வர புழல் போலீஸ் நிலையம் முன்பு சுரேஷ் குமாரின் மனைவியும் அவரது 3
3 பெண் குழந்தைகளும் தங்களது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக முகாம் வாசிகளும் போராட்டத்தில் குதித்தனர். இதனால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டம் வலுக்கவே முகாமில் இருந்து 6 இளைஞர்களையும் விசாரணைக்கு அழைத்து சென்றதை ஒப்புக்கொண்டதுடன் 4 இளைஞர்களை விசாரணைக்கு பின் விடுதலை செய்வதாக போலீசார் உறுதியளித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர புலிகளை பயன்படுத்த முயற்சிக்கிறது இந்தியா, புலம்புகிறார் குணதாஸ் அமரசேகர என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்திரா காந்தி அம்மையார் அன்று ஆயுதங்களை வழங்கி புலிகளை வளர்த்து விட்டதை போல் இன்று அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுத்து புலிகளை பலப்படுத்துவதற்கே இந்தியா முயற்சிக்கிறது. இவ்வாறு தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. புலிகளின் சர்வதேச வலையமைப்பு இன்று பலமாக உள்ளது. உள்நாட்டிலும் புலிகளின் பலம் முழுவதாக குன்றவில்லை. வவுனியா சிறைச்சாலை சம்பவம் இதனை எடுத்து காட்டுகிறது என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேனனின் உபதேசமோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரின் உபதேசமோ எமக்கு தேவையில்லை என்று தேசப்பட்டுள்ள அமைப்பின் தலைவர் கலாநிதி குணதாஸ் அமரசேகர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் புலிகளுக்கு உளவு பார்த்தனராம் 3 பேர் வவுனியாவில் கைது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளின் உளவாளிகள் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் ஒரு பெண் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் வவுனியாவில் வைத்து கைது செய்துள்ளனர். சிறப்பு அதிரடி படை பற்றிய தகவல்களை இவர்கள் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் இயக்க சந்தேக நபர்களுக்கு பரிமாறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் தலைமையக பொறுப்பு அதிகாரி எரிக் பெரேரா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அத்துடன் யாழ் மருத்துவர் வெளி அன்று வேலை நிறுத்த போராட்டம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் உதயன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பர்ண சிமெந்தி கோட்ட தாஹக் பண்டாரகம கவடாவின் அல்லதி லொரியகட்ட பட்டவண்ண ஹதாதி ஹிமினமக்க அத்தலு திதெனெக் தலே என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. காலாவதியான 1000 சிமெந்து மூடைகள் பண்டாரகம களஞ்சிய சாலையிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பார ஊர்திக்கு ஏற்றுவதற்கு முயற்சித்த போது 3 உரிமையாளரும் கைது செய்யப்பட்டதாக என்ற பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர மந்திரி விஜயதாச ராஜபக்சகே யோஜனாவ கென கருணு விமர்சன ஹெல உரிமை நாயக்கியோ விபக்ஷ நாயக்க ரணில் ஹமுவித்தி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்சவின் யோசனை குறித்து கருத்து கேட்பதற்கு ஹெல உரிமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதாக ஒரு தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் குவான் பலபத்ர துனாக் விசா தாஹாத்தாக் இந்தியானுவா கட்டுநாயக்கதி தலே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 3 கடவுச்சீட்டுகள் 17 விசாக்களுடன் இந்தியர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர திவ இன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, மத்தியமதி பவுல அயட்ட மெவர நாம யோஜனா நெஹ ஸ்ரீலங்கா நிதாஷ் பக்ஷே தீர்ணைய அமதி மைத்ரிபால கியத்தி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு இம்முறை வேட்பு மனுக்களில் இடமளிக்கப்பட மாட்டாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்தை அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அறிவித்ததாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. அத்துடன் தீர்ணைய கனிவட்ட இஜாபே ஹிட்டர் ரஸ்வே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி நாளை கூடுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மடகஹன வெப்படவி சியால்லம தஹனம் கரணமா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சேறு பூசும் இணையதளங்கள் அனைத்தும் முடக்கப்படும் என அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சேறு பூசும் இணையதளங்கள் அனைத்தையும் முடக்குவதற்கு அடுத்த சில தினங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகத்துறை அமைச்சர் கேஹலிய ரம்புக்கல்ல நேற்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஊடக அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்படாது நடத்தி செல்லப்படும் இணையதளங்களையும் நபர்கள் மீது திட்டமிட்டு சேறு பூசும் இணையதளங்களையும் தடை செய்வதற்கு ஊடகத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என திவ இன பத்திரிகைக்கு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் கேஹலிய ரம்புக்கல்ல இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஜட்ஸ்கோர் நெருக்கடி குறித்த இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இணையதளங்கள் முடக்கப்பட்டமைக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களில் குறுக்கீடுகளோ தலையீடுகளோ இருக்கக்கூடாது என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் பேச்சாளர் மார்டின் எத்தஸ்கி நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த செய்தியை டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர சீரற்ற கால்நிலையினால் 63 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர
தவிர ஏனைய முக்கிய செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்திருந்ததால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். தப்பவில்லை, முறைகேடு புகாரில் சட்டசபை மாஜி செயலாளரும் சிக்கினார். அரச பணம் கையாடல் புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை என்ற பிரதான தலைப்புடன் இன்று தின மலர் வெளிவந்துள்ளது. அரசு பணம் கையாடல் புகாரில் சிக்கிய தமிழக சட்டசபையின் முன்னாள் செயலர் செல்வராஜ் மற்றும் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு சட்டசபை செயலராக கடந்த ஆட்சியில் பணியாற்றியவர் செல்வராஜ். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அவருக்கு 3 ஆண்டுகள் பணி நீடிப்பு வழங்கப்பட்டது. சட்டசபை செயலர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பணியிடத்தில் இருந்த செல்வராஜ் அரச பணத்தை முறைகேடாக செலவு செய்ததாகவும் முறைகேடு பணத்தை அவருடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதாகவும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் கிடைத்தது. இதனை அடுத்து மேற்படி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக இன்றைய தினமலரின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். ஆகஸ்ட் 7 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆணையம் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தின மலர் வெளிவந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் 7 நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. குடியரசுத் தலைவராக உள்ள அகமது அன்சாரியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10 முடிவடைகிறது. இதனை அடுத்து அந்த பதவிக்கான தேர்தலை நடத்துவது குறித்து தில்லியில் தேர்தல் ஆணையர் SH பிரம்மா துணை ஆணையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையாளர் VS சம்பத் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை மாலை வெளியிட்டது என தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர பிரணப் சங்மா வேட்புமனுக்கள் ஏற்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் முன்னாள் நீதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு பெற்ற மக்களவை முன்னாள் தலைவர் PS சங்மா ஆகியோர் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை அடுத்து இருவருக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19 நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் ஜூன் 16 தொடங்கி 30 முடிவடைந்தது. வேட்புமனு பரிசீலனை ஜூலை 2 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பிரணாப் முகர்ஜி ஆதாயம் தரும் பதவியில் இருப்பதாக PS சங்மா சார்பில் கடைசி நேரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள இந்திய புள்ளியியல் நிறுவனத்தில் பிரணாப் முகர்ஜி கௌரவ தலைவராக பணியாற்றினார் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் சங்மா தரப்பில் அவரது தேர்தல் முகவர் சத்யபால் ஜெயின் எழுத்துப்பூர்வமாக திங்கட்கிழமை புகார் செய்தார். இந்த குற்றச்சாட்டை பிரணாப் முகர்ஜி தரப்பில் அவரது அதிகாரப்பூர்வ தேர்தல் முகவரான பவன்குமார் பன்சல் மறுத்தார். சங்மா தரப்பு குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க ஒரு நாள் அவகாசம் கோரினார். இதை அடுத்து தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வேட்புமனு பரிசீலனை நடவடிக்கையை செவ்வாய்க்கிழமை வரை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாநிலங்கள் பொது செயலாளருமான அக்னி ஹோத்ரி தள்ளி வைத்தார். இதற்கிடையே இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் பதவியிலிருந்து ஜூன் 20 பிரணாப் விலகிவிட்டார் என்றும் அந்நிறுவனம் திங்கட்கிழமை பிற்பகலில் அறிக்கை அளித்தது எனவும் தேர்தல் அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்தே பிரணாப் மற்றும் சங்மா ஆகியோரது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.